ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல இந்த ஆலியா கட் குர்த்தி எப்படி ரெடி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் பிளைன் ஃபேப்ரிக்கை 2 ஃபோல்டடா மடிச்சு போட்டிருக்கேன். டாப்போட லென்த் 15 இன்ச்சஸ் தேவைப்படுது. ஸோ 15 இன்ச்சஸ்க்கு தான் நான் ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஷோல்டர் மெஷர்மெண்ட் 7 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். தென் ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் 7 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். மார்க்டு பாயிண்டோட சேர்த்து செஸ்ட் மெஷர்மெண்ட் 9 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். தென் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன் ஃபார் சூவிங் அலோவன்ஸ். மார்க்டு பாயிண்ட்ஸில் ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் 7.5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். தென் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் ஃபார் சூவிங் அலோவன்ஸ். மார்க்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் லைன்ஸ் ட்ரா பண்ணிடுறேன். சூவிங் அலவன்ஸ்க்காக விட்டுருக்க லைன்ல இருந்து நான் 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். தென் வெயிஸ்டோட சென்டர் பாயிண்ட்ல ஒரு மார்க் பண்ணிட்டு இந்த 2 மார்க்டு பாயிண்ட்ஸும் ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு ஸ்லைட் கர்வ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். 7 இன்ச்சஸ் ஷோல்டர் லைன்ல இருந்து 4 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பேக் நெக்குக்கு 3 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் அண்ட் ஃப்ரண்ட் நெக்குக்கு 5.5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணிட்டு நான் நெக் லைன்ஸ் ட்ரா பண்ணிடுறேன். நாம இப்போ ரெடி பண்ண போறது ஆலியா கட் குர்த்தின்றதுனால ஃப்ரண்ட் நெக்குக்கு நான் வி ஷேப் ட்ரா பண்ணிடுறேன். ஆர்ம் ஹோல் லைன்ல இருந்து 3.5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி மார்க் பண்ணியிருந்த 1/2 இன்ச் பாயிண்டோட சேர்ற மாதிரி ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இந்த லைன்ல மார்க் பண்ணியிருக்க சென்டர் பாயிண்ட் ஜாயின் ஆகிற மாதிரி பேக் ஆர்ம் ஹோல் நான் ட்ரா பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஷோல்டர் லைனுக்காக 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். மார்க்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ற மாதிரி ஒரு கிராஸ் லைன் ட்ரா பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் அந்த லைன்ல இருந்து 1/2 இன்ச்சுக்கு இன்னொரு மார்க் பண்ணிட்டு அகைன் இன்னொரு லைன் ட்ரா பண்ணிடுறேன். இப்போ ஆலியா கட் ஷேப் கொண்டு வர்றதுக்காக ஃப்ரண்ட் பீஸ்ல இருந்து 5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். மார்க்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ற மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பேக் பீஸுக்கான மெஷர்டு பாயிண்ட்ஸை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பின்ஸை ரிமூவ் பண்ணிட்டு பேக் பீஸை தனியாக எடுத்து வச்சிட போகிறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸுக்கான கட்டிங் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பீஸில் வர 5 இன்ச்சஸ்க்கான கிராஸ் லைன் கட்டை சூவிங் அலவன்ஸோட எட்ஜ் வரைக்கும் வர மாதிரியான கிராஸ் லைனாக கட் பண்ணி எடுத்துட போகிறேன். ஸோ ஃப்ரண்ட் பீஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். டாப்போட பேக் பீஸுக்கான ஃப்ரில் பார்ட்டு பிரிண்டட் ஃபேப்ரிக்கை நான் சிங்கிள் ஃபோல்டடாக மடித்து போட்டு 31 இன்ச்சஸ் லென்த்துக்கு நான் எக்ஸாக்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இது டாப்போட ஃப்ரண்ட் பீஸுக்கு பேக் பார்ட்டோட லென்த்து நான் 31 இன்ச்சஸ் தான் எடுத்திருந்தேன். பட் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ப்ளஸ் 5 இன்ச்சஸ் ஆட் பண்ணி 36 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் பீஸுக்கான கிளாத்தை நான் இப்படி ரிவர்ஸ் சைடில் சிங்கிள் ஃபோல்டடாக மடித்து வச்சுருக்கேன். இப்போ ஃபேப்ரிக்கோட எண்டிங் சைடில் 5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து ஃபேப்ரிக்கோட சென்டர் பாயிண்ட் வரைக்கும் கிராஸான லைன் நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ நான் இன்ச் டேப் யூஸ் பண்ணி அந்த கிராஸ் லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது நம்ம இப்படி ஃப்ரில்லிங்காக பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸ் பார்க்க எப்படி தான் வரும். டாப்க்கு கட் பண்ணது போக பேலன்ஸ் இருக்க இந்த ஃபேப்ரிக்கை தான் நான் ஸ்லீவ்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபேப்ரிக்கை சைடில் வச்சுட்டு ஸ்லீவ்ஸ் மெஷர்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நான் பேப்பர் கட்டிங் ரெடி பண்ண போகிறேன். ஸ்லீவோட லென்த் 6 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் அண்ட் 3 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். 8 இன்ச்சஸ் அளவுக்கு ஸ்பேசிங் விட்டுட்டு அங்கேயும் 6 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க், 3 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன். மார்க்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ட்ரா பண்ணிடலாம். தென் மார்க்டு பாயிண்ட்ஸில் இப்படி ஒரு கிராஸ் லைன் ட்ரா பண்ணிடுறேன். மார்க்டு லைன்ல எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்ட் ஒரு மார்க் பண்ணிட்டு அதோட ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் 1 இன்ச் அலோவன்ஸ்க்கு அகைன் ஒரு மார்க் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணிட்டு ஸ்லீவ்க்கான ஆர்ம் ஹோல் பேட்டர்ன் ட்ரா பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ட்ரா பண்ணியிருக்கிறது பேக் ஆர்ம் ஹோல். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சென்டர் பாயிண்ட்ல 1 இன்ச் அலோவன்ஸ்க்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ண போகிறேன். பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக தான் நான் ஸ்கெட்ச் கலர் மாற்றி யூஸ் பண்ணியிருக்கேன். தென் இங்கே 6.5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிடுறேன்.
Then 2 inches extra for sewing allowance. Then armhole curve வர இந்த இடத்துலையும் 1.5 inches எக்ஸ்ட்ராவா நான் ட்ரா பண்ணிக்கிறேன் for sewing allowance. armhole drawingக்கு எனக்கு தேவைப்பட்ட சைஸ் 8.5 inches தான். ஸோ அங்கே ஒரு மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா 2 inches அலவன்ஸ்லேயே மார்க் பண்ணிட்டு தென் நான் லைன்ஸ் ட்ரா பண்ணிடுறேன். இப்போ பேக் ஆர்ம் மெஷர்மெண்ட் படி நான் பேப்பர் கட்டிங் பண்ணிடுறேன். சூவிங் அலவன்ஸ்க்காக விட்டுருக்க இந்த பாயிண்ட்டில் நான் ஸ்லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட் வந்து எக்ஸாக்டாக கிளியராக தெரியும். இப்போ பேப்பரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட் பீஸ்க்கான ஆர்ம் ஹோல் கர்வை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பேப்பர் கட்டிங் முடிஞ்சது. இப்போ ஸ்லீவ்க்கான இந்த ஃபேப்ரிக் பிட்டை ஃப்ரண்ட் ஃபேஸிங் ரெண்டுமே ஒரே சைடில் வர மாதிரி நான் மடித்து போட்டுடுறேன். இப்போ பேப்பர் பிளேஸ் பண்ணிவிட்டு நான் சுற்றி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துடுறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்லீவ்ஸ்க்கு வெரி தின் லேயர் ஆஃப் பைப்பிங் ஒர்க் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் இந்த லெஃப்ட் ஓவர் பிளைன் ஃபேப்ரிக் எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்லீவுக்கு எந்த அளவுக்கு லென்த் தேவைப்படுதோ அது மார்க் பண்ணிடுறேன். இப்போ நான் லாங் ஸ்கேல் யூஸ் பண்ணிட்டு 2 லைன்ஸாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ 2 கட் பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துப்பேன். ஃபேப்ரிக் கட்டிங் ஒர்க் ஃபுல்லி ஓவர். இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்லீவில் பைப்பிங் ஃபேப்ரிக் தான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பிளைன் ஃபேப்ரிக்கை இப்படி சிங்கிள் ஃபோல்டடாக மடித்த மாதிரி வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ இந்த பிளைன் ஃபேப்ரிக்கை இப்படி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு சின்னதாக ஃபோல்டு பண்ண மாதிரி வச்சு தான் பைப்பிங் லைன் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைட் ஃபினிஷிங் பார்க்க இப்படி தான் இருக்கும். ரொம்ப தின் லேயர் ஆஃப் பைப்பிங் ஒர்க் தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ பேக் சைடில் இருக்க இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை அகைன் இன்னொரு ஸ்டிச் போட்டு நான் லாக் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சிலேருந்து கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு ஸ்டிச் போடுறேன். ஸோ தட்ஸ் இட். ஸ்லீவோட பேக் சைட் ஃபினிஷிங் பார்க்க இப்படி நீட்டாக இருக்கும். ஃபேப்ரிக்லேருந்து த்ரெட்ஸ் எதுவும் பிரிஞ்சிலாம் வராது. ஸோ சேம் இதே பேட்டர்னில் இன்னொரு ஸ்லீவ் பீஸும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது சைடில் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ நெக்லைன் ஃபினிஷிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்கோட வித்துக்கு தேவையான அளவிலான கட் பீஸில் கேன்வாஷ் வச்சு அயன் பண்ணி நான் ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கேன். ராங் சைட் ஃபேப்ரிக்கை அந்த கட் பீஸ் மேலே பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடுறேன். நெக்லைனோட எட்ஜஸ்ல இப்படி குட்டி குட்டியாக கிராஸ் கட்டிங் பண்ணி விட்டுடுறேன். இப்போ ஃபேப்ரிக்கை ஃப்ரண்ட் வியூக்கு திருப்பிடலாம். இதான் ஃபேப்ரிக்கோட ஃப்ரண்ட் சைடு. இந்த நெக் பீஸை இப்படி பின்னாடி மடிச்சுட்டு ஒரு ஃபுல் ஸ்டிச் போட்டுடுறேன். நெக்ஸ்ட் ஃபேப்ரிக்கை திருப்பிட்டு நெக்லைன் ஃபினிஷிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கில் 1/2 inch அலவன்ஸ்க்கு மட்டும் நான் ஃபேப்ரிக் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இந்த ஃபேப்ரிக்கை இப்படி டபுள் ஃபோல்டு பண்ணிட்டு ஒரு ஃபுல் ஸ்டிச் போட்டுடுறேன். ஸோ தட்ஸ் இட். நெக்லைன் நீட்டாக ஃபினிஷிங் கொண்டு வந்தாச்சு. இப்போ இதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸும் நான் ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். ஆலியா கட் குர்த்தின்றதுனால ஃப்ரண்ட் நெக் ஹைலைட்டடாக தெரியறதுக்காக நான் இந்த மிரர் ஒர்க் அட்டாச் பண்ண போகிறேன். சேம் இதே மாதிரி இந்த சைட்லேயும் வரும். நெக்லைன் பேட்ச் ஒர்க்கில் ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஆல்ரெடி பண்ண ஸ்டிச் பக்கத்துலேயே ஒரு சின்ன கேப் விட்டுட்டு இன்னொரு ஃபுல் ஸ்டிச் போட்டுடுறேன். ஃப்ரண்ட் நெக் பீஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஃப்ரில்லிங் பார்ட் அட்டாச் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் பீஸ்க்கான ஃபேப்ரிக்கை ஒரு ஃபுல் ஸ்டிச் நான் இப்படி போட்டுடுறேன். இப்போ பண்ண ஸ்டிச்சிலேருந்து ஒரு த்ரெட்டு மட்டும் இழுத்து நம்ம இப்படி கேதரிங் கொண்டு வந்துடணும். இப்போ இந்த கேதரிங் பீஸோட ஃபேப்ரிக்கோட ஃப்ரண்ட் நெக் பீஸை ரிவர்ஸில் திருப்பிட்டு ஒரு ஃபுல் ஸ்டிச் போட்டுடுறேன். ஃபேப்ரிக்கோட ஃப்ரண்ட் பீஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த கிராஸ் ஜாயிண்ட்டில் நான் இதே மாதிரி பேட்ச் ஒர்க் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுற போகிறேன். ஸோ குர்த்தியோட ஃப்ரண்ட் பீஸ் ரெடி பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரி ஃப்ரில் பார்ட் அட்டாச்மெண்ட் நான் பேக் நெக் பீஸ்லையும் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன்.
குர்த்தியோட பேக் நெக் பீஸ், இதுக்கு மேல ஃப்ரண்ட் நெக் பீஸோட ரிவர்ஸ் சைடை பிளேஸ் பண்ணிட்டு ஷோல்டர் ஜாயிண்ட்ல ஸ்டிச் போட்டுட போறேன். நெக்ஸ்ட் ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஸ்லீவ் நான் அட்டாச் பண்ணிட போறேன். சேம் இதே மாதிரி இந்த சைடு ஸ்லீவும் அட்டாச் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஸ்லீவ்ல இருந்து டாப்போட எண்டிங் வரைக்கும் ஒரு ஃபுல் ஸ்டிச் போட்டுட போறேன். டாப்போட ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃபைனலா குர்த்தியோட பாட்டம்ல ஃபேப்ரிக்கை இப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணிட்டு ஃபுல்லா ஒரு ஸ்டிச் போட்டுடுறேன். So that's it, kurti stitching part over.